அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. குரூப் 2 2A உடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு 2Aக்கான மெயின்ஸ் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2025 நேற்று நடந்துருந்துச்சு. அந்த எக்ஸாம்ஸ்லேருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம், அந்த எக்ஸாம் பற்றி தான் முழுக்க இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ நமக்கு 3 விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஒன்று லாங்குவேஜ், இன்னொன்று ரீசனிங், இன்னொன்று நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றது. இதில் நமக்கு ரீசனிங் வந்து மேத்ஸுக்கு பதிலாக வச்சுக்கலாம். அது எப்பவும் என்ன ஸ்டாண்டர்டில் கேட்பாங்களோ அந்த ஸ்டாண்டர்டில் கேட்டிருந்தாங்க. தமிழ், அதாவது ஜென்ரல் லாங்குவேஜ் ப்ளஸ் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் லாங்குவேஜ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டையும் அப்படியே உல்ட்டாவாக மாற்றி விட்டுருந்தாங்க போல இருந்துச்சு. நமக்கெல்லாம் பார்க்குறப்ப அதாவது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே அப்படி தான் இருக்கும். என்னென்னா லாங்குவேஜ் பேப்பர் ஈஸியாகவும் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் அப்படின்ற மனநிலையில் தான் நம்ம உள்ள எக்ஸாமுக்கு போயிருப்போம். ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு. லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமாகவும் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. அதாவது வழக்கமாக இருக்கிறத விட, நம்ம சொல்கிறது எல்லாமே வழக்கமாக இருக்கிறத விட லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமாகவும், வழக்கமாக இருக்கிறத விட ஜிஎஸ் கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு அப்படின்றது தான் நம்ம அங்கே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். என்ன நம்ம எப்பயுமே ஒரு மனநிலையில் போனோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதுக்கு ஆப்போசிட்டான ஒன்று வைப்பாங்க. அதுதான், அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தயாரான ஒரு மனநிலையில் போயிருந்தோம் அப்படின்னா அங்கே நம்ம ரெடியாக இருந்திருப்போம். எப்பயுமே இது நடக்கிற விஷயம் தான். நம்ம என்ன படிச்சுட்டு போனாலும் அங்கே புதுசாக ஒன்று கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரில. மோஸ்ட்லி வந்து அதுவும் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுனால பெருசாக அந்த ப்ரிலிம்ஸில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் ஈஸியாக தான் இருக்கும் கொஷின் பேப்பர், வேறு வழி இல்லை. ஏன்னா அவ்வளோதான், அவங்க இங்கிலீஷோடைய கிராமர் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த ஆகு பேர்லாம் வந்து இருமடி ஆகு பேர், விட்ட ஆகு பேர், விடாத ஆகு பேர் எல்லாமே இருக்குது தான். ஸ்கூல் புக்கில் இருக்குதா. சிறப்பு தமிழில் இருந்தால் இலக்கணம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதான் நம்ம எப்பயுமே ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டு போனோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று அவங்க புதுசாக நம்மள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு சிலபஸ்லாம் மாற்றிட்டாங்க அப்படின்றப்ப நம்ம இன்னுமே ஸ்கூல் புக்கை விட்டு வெளியே போய் நம்ம இலக்கணத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் அதுதான் கண்டினியூ ஆகும் அப்படின்றதுல கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். இதுதான் ஜென்ரல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். என்னதான் வந்து இங்கிலீஷ் கஷ்டமாக கேட்டிருந்தாலும் தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 கொஷின் அட்டன் பண்ணுறதே பெரிய விஷயமாக தான் இருந்திருக்கும். அதாவது ஒரு 35 கொஷின் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷினாக இருந்திருக்கும். 35 கொஷின் எல்லாரையுமே ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒரு கொஷினும் போடக்கூடிய ஒரு கொஷினும் வந்து அவங்களுடைய எந்த அளவுக்கு படிச்சிருந்தாங்க, அவங்க எந்த அளவுக்கு அங்கே டைம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத வச்சுலாம். அதை வச்சு ஒருத்தர் வந்து டக்குன்னு 50 நான் போட்டேன், 50 எல்லாமே படிச்சுலாம் யாராலையும் போட்டிருக்க முடியாது. தமிழை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், 50 எல்லாமே படித்து யாராலையும் போட்டிருக்க முடியாது. 35 கொஷின் தான் எல்லாருமே படித்த கொஷின். பேலன்ஸ் கொஷின் எல்லாமே நம்ம யோசிச்சு போட்டது, கெஸ் பண்ணி போட்டது கரெக்டாக வருது. அதெல்லாம் தான் விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னன்னே தெரியாமல் குத்து மதிப்பாக அடிச்சு விட்டு வருது. ஒருத்தர் கரெக்டாகவும் ஒருத்தர் கரெக்டாகாது. இந்த விஷயங்கள் சேர்ந்து தான் ஒருத்தருக்கு மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இருந்துச்சு அப்படின்னா தெரியாது நீங்களும் போட்டிருக்க மாட்டோம், தெரிஞ்ச நீங்களும் போட்டிருக்க மாட்டீங்க, ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக போயிருக்கும். ஓகேங்களா? ஓகே. இதுதான் வந்து லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக எதிர்பார்த்ததை விட கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 50 அடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் 45 அடிச்சிருக்கலாம். தமிழில் ஒரு 40லேருந்து 45, இங்கிலீஷ் வந்து கன்ஃபார்ம் தெரில, 45லேருந்து 50 கூட அடிச்சிருக்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் 40லேருந்து 45 அடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து எல்லாருமே அந்த 45 மார்க்கு தமிழில் அவ்வளோதான், அந்த ஸ்டாண்டர்டில் தான் நிற்கிறாங்க. தமிழில் அதுக்கு மேலே போட முடியல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் எப்பயுமே மேத்ஸ் எப்படி கேட்பாங்களோ, எந்த ஸ்டாண்டர்டில் கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 30 கொஷின் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. பேலன்ஸ் ஒரு 10 கொஷின் அப்படி இப்படின்னு லைட்டாக சுற்றி விட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த 30 கேள்வி எல்லாராலையுமே போட்டிருக்க முடியும். ரீசனிங்கில் 30 கேள்வி எல்லாராலையும் போட்டிருக்க முடியும். அந்த ஒரு 10 கேள்வி கொஞ்சம் அந்த சுற்றி விட்ட கேள்விலாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்க முடியும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு இருந்திருக்காது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டிருந்தோமோ அது அப்படியே வந்துருந்துச்சு. ஸோ பிரச்சனை கிடையாது. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து போனதை விட கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். ஜெனரல் ஸ்டடீஸ் எதிர்பார்த்து போனதை விட கொஞ்சம் சுலபமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறையா நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட் கேட்காம நமக்கு ஓரளவு நம்ம கெஸ் பண்ணி போடுற மாதிரி, நம்ம யோசிச்சு போடுற மாதிரி, அதாவது ரீசனிங்க்கு நம்ம எந்த அளவுக்கு மைண்ட் யூஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு இங்கே ஆப்ஷன் ஒமிட் பண்ணி போடுற மாதிரி அந்த மாதிரி நிறையா ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஒன்று கண்டுபிடிச்ச பொறுத்துக்களை கூட நம்ம ஒன்று கண்டுபிடிச்சோன்னா பேலன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக பொறுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓரளவு யோசிச்சு போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு ரீசனிங்கில் நம்மளால் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். அப்போ இதுதான் வந்து எக்ஸாமில் நேற்று நடந்த விஷயம் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தமிழில் கொஞ்சம் நிறைய யோசிச்சிருக்கப்போ, அதாவது லாங்குவேஜில் கொஞ்சம் நிறைய யோசிச்சதுனால இங்கே நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு நம்ம ஒதுக்கின டைமை நம்மளால் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்க முடியாது. அது ஒரு சின்ன பாயிண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே எக்ஸாம் அப்படின்றது ஓவரால் இது வந்து ஒரு ஈஸியான எக்ஸாம்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட்டான எக்ஸாம்னு சொல்ல முடியாது. மாடரேட்லேருந்து கஷ்டமான லெவல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி
எப்படிங்க கட் ஆஃப்லாம் வந்து யாராலையுமே கெஸ் பண்ணவே முடியாது, யார் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்றது எதுவுமே தெரியாது. இன்னுமே வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றது 100% நமக்கு தெரியாது. இங்கிலீஷ் போட்டவங்க தமிழ் போட போகிறதில்ல, தமிழ் போடுறது இங்கிலீஷ் போட போகிறதில்ல. ஸோ எல்லாமே வந்து நமக்கு ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்றது எவ்வளோ மார்க் அப்படின்றது வேணால் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி லாங்குவேஜில் ஒரு 45 போட்டிருக்க முடியும் கண்டிப்பாக. அதே போல் ரீசனிங்கில் ஒரு 30 போட்டிருக்க முடியும். எல்லாருமே போட்டிருக்கக்கூடிய கேள்வின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 40 கேள்வி எல்லாராலையும் போட்டிருக்க முடியும். லாங்குவேஜ் அதாவது தமிழில் 30 கேள்வி, ரீசனிங்கில் எல்லாராலையும் போட்டிருக்க முடியும், 70 ஆச்சு. இங்கே உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 கேள்வி எல்லாராலையுமே போட்டிருக்க முடியும். அப்போ ஒரு 120 கேள்வி எல்லாராலையும் போட்டிருக்க முடியும். 120 கேள்வி எல்லாராலையும் போட்டிருக்க முடியும். நம்ம சொல்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 40 + 30 + 50 120 கேள்வி எல்லாராலையும் போட்டிருக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் போட்டிருக்கீங்க ஒரு 130 போட்டிருக்கீங்க அப்படின்னா குட் நீங்கள் நல்லா அட்டம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். 135 140 போட்டிருந்தாலும் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். 150 போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சூப்பராக எக்ஸாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தமிழ் அப்படின்றத வச்சு நம்ம பேசுகிறோம். அதனால் வந்து இங்கிலீஷ் அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்னு தெரில, அதனால் அதை வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. தமிழ் போட்டிருந்தவங்க ஒரு 120 தமிழ் எக்ஸாம் தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதினவங்க ஒரு 120 போட்டிருந்தீங்க அப்படின்னா எல்லாராலையுமே போட்டிருக்க முடியும். 120 அப்படின்றது 130 அதுக்கு மேலே நீங்கள் போட்டிருக்க ஒரு கொஷினும் 120க்கு மேலே 125க்கு மேலே போட்டிருக்க நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கொஷினும் உங்களுடைய ஸ்டாண்டர்டை தெரிவிக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸாமில் வரலாம் வராமல் இருக்கலாம், என்ன வேணால் ஆகலாம். ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை வச்சுக்கோங்க, எனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி சுற்றி அனலைஸ் பண்ணுங்கள். எல்லாரும் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முதல் அட்டெம்ப்டாக இருந்துச்சு. என்னோட மெயின்ஸுக்கு இது முதல் அட்டெம்ப்ட். மோஸ்ட்லி வந்து இந்த மெத்தடுக்கு எல்லாருக்குமே இது முதல் அட்டெம்ப்ட் தான் இருந்துச்சு. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்றத ரொம்ப கண்டிப்பாக சந்தோஷப்பட்டுக்கலாம். இதே போல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 2A இந்த வருஷம் நமக்கு செப்டம்பர் மாதம் சொல்லியிருக்காங்களா? ஆமாம், நமக்கு செப்டம்பர் மாதம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பராக நம்ம கிளியர் பண்ணி நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஜனவரி பிப்ரவரி இதே டைமில் நமக்கு இன்னொரு மெயின்ஸ் நடக்கும். அந்த மெயின்ஸில் நீங்கள் ஒரு 120 கம்மியாக போட்டவங்க கூட 125 130 போட்டவங்க கூட நெக்ஸ்ட் டைம் வந்து டாப்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு தடவை படித்து அந்த எக்ஸாம் போய் எழுதியிருக்கோம். ஸோ நம்ம விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கப்போ கண்டிப்பாக வெற்றி அப்படின்றது ஒரு நாள் நிச்சயம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம பேச வந்த விஷயங்கள் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ போட்டுருந்தீங்க அப்படின்னா குட் அட்டெம்ப்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி பேசிட்டோம். மற்றபடி கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்றதெல்லாம் யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் போட்டு இப்போதைக்கு குழப்பிக்காமல் அடுத்த எக்ஸாம் 2 மெயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 2 மெயின்ஸ்க்கு படிங்க. வேறு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் 4 எக்ஸாமுக்கோ ஒரு குரூப் 1க்கோ குரூப் 2க்கோ படிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டினியூ பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக கீ வந்துடும். கீ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி போடுவாங்க. அதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். தொடர்ந்து போராடிக்கிட்டே இருங்க. வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.